அப்படிங்கிற தலைப்பு. பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும். ஏங்க பயம் வருது? எல்லாத்துலேயும் வரும். பயம் என்பது நம்ம இடத்திலிருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்சத்துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர். அருணகிரிநாத சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம், நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு. அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துட போது? வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல. தெரியாம தான் முருகான்னு கீழே விழுந்தார். அவர் முருகான்னு ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார்? ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார், அருணகிரி நீ உலகமுய்ய திருப்புகழை பாடுன்னார். பாடு அப்படின்னு அவர் பாடில்ல. பாடுன்னு சொன்னார். என்ன போய் பாடுங்கிறியே, எனக்கு என்ன சுவாமி தெரியும்? ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை. சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன். மழை பெஞ்சா கூட வாதியார் வீடுனா நுழைய மாட்டேன். ஒன்றும் அறியாத மூடன் என்ன பாடுன்னார். அப்போ அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார். அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார்.